Taste the Daily. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைக்கிறது எனவும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காய்கறி பதப்படுத்தும் பூங்கா திட்டத்தை திமுக அரசு தனியாருக்கு தாரை வார்த்தது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிக்குட்பட்ட நாட்டார்மங்கலம் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதே மாதிரி திண்டிவனம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு இந்த பகுதியில் இருக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மயிலம் தொகுதியில் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிவுற்ற நிலையில திமுக அரசு செய்ததாக பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. கொண்டு வந்தது நாம பெற்ற பிள்ளைக்கு திமுக காரன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கங்க அண்ணா திமுக ஆட்சியில முடிவுற்ற பணிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறப்போவலா காணுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதே போல மேல் சித்தாமூர் வல்லம் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் புதிதாக திறப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டர் கோரிய பிறகும் திமுக ஆட்சியில சரிவர கட்டி முடிக்கப்படாதால் இதுவரையும் பணி முடிவு பெறவில்லை. அதோட மயிலம் தொகுதியில காலக்குப்பம் சிப்காட்டில 450 ஏக்கர்ல காய்கனி பதப்படுத்தும் பூங்கா மெகா ஃபுட் ப்ராசஸிங் பார்க் 1000 கோடியில அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வர திட்டமிடப்பட்டது. ஆனா இன்றைய தினம் தனியாருக்கு தாரை வாய்க்கப்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க, இந்த 1000 கோடியில இந்த மெகா ஃபுட் ப்ராசஸிங் பார்க் வந்திருந்தா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுவோ இந்த ஆட்சியில் பறிவாயிட்டது. மரக்காணத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சுமார் 1503 கோடியில அறிவு சகோதரர் நம்முடைய மண்ணின் மைந்தர் சி.வி. சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நானே நேரடியாக விழுப்புரத்துக்கு வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து விட்டது. இப்படி மக்கள் விரோத அரசு இருக்க வேண்டுமா? மக்களுக்கு குடிநீர் வழங்குவதை கூட பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்.